டேய் நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனேடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா. ஏ எல்லாரும் தானடா. தேங்க் யூ. ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஷாங் பிரதர்ஸ் ஸ்ரீ சேனலுக்காக ஆஷா ராணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றியும் டைரக்டர் வெற்றிமாறன் சார் பற்றியும் பார்க்க போகிறோம். விடுதலை 1 ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. இப்போ வந்து 2 வந்து டிசம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. அதனோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் தான் நேற்று லேடி ஆண்டாள் ஸ்கூலில் ரொம்ப சிறப்பாகவும் பிரம்மாண்டாகவும் நடந்துச்சு. எதுக்கு குறிப்பிட்டு இந்த ஆடியோ லான்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நாங்கள் ஆடியோ லான்ச்ல இருந்தோம். அதில் வந்து டைரக்டர் வெற்றிமாறன் சார் பற்றி ஒரு சில சேனல்ஸ், எல்லா சேனல்ஸும் சொல்ல வரல, ஒரு சில சேனல்ஸ் வந்து அவரை பற்றி நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஸ்பீச் கொடுத்ததை பற்றியும் அந்த நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும். நான் வந்து அவரோட படப்பிடிப்புலையும் இருந்திருக்கேன், நேற்று ஆடியோ லான்ச்லயும் இருந்தேன். ஸோ அவர் அப்படி கிடையாது அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். அந்த ஆடியோ லான்ச்ல வந்து டைரக்டர் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அதில் அவர் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாருன்னா, அவரோட 4 இயர்ஸ் ஜேர்னி அந்த படத்தில் வந்து உங்களோட அசிஸ்டன்ஸும் சரி, அவரோட டெக்னீஷியன்ஸ் சரி, அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணாங்க இந்த 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீமுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து விடுதலை 1 ஆடியோ லான்ச்ல வந்து நான் நேம் லிஸ்ட்ல கொண்டு வந்தேன், யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பட் இப்போ எனக்கு டைம் இல்லை, அதுக்கு வந்து ரீசனும் சொல்லியிருந்தாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, டைம் இல்லை, என்னால் எடுத்துட்டு வர முடியல அப்படின்றதுனால அவர் வந்து டீமுக்கு வந்து ஹோல் டீமுக்கு தேங்க்ஸ், அவர் தேங்க்ஸ் கூட சொல்ல, சாரி, அவர் வந்து கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்ற அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. பிளஸ் வந்து அவரு மட்டும் சொல்ல மாட்டாராம், அதர்ஸ் எல்லாருமே அவங்கள சுத்தி இருக்கவங்களும் சொல்லுவாங்களாம், உங்களுக்கு கிடைச்ச டீம் மாதிரி எங்கேயுமே நாங்க பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் அதை சொல்லியிருப்பாரு, சார் சொன்னாரு, அவர் வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே வந்து அவர் வரதுக்கு முன்னாடி எல்லாமே செட் பண்ணி வச்சிருவாங்க. நானுமே அதை நேர்ல இருந்து பார்த்திருக்கேன். எல்லாருமே செட் பண்ணி வச்சிருவாங்க, அது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். கரெக்டா அவர் வரதுக்கு முன்னாடி அவர் சொல்ல கூட மாட்டாரு, இந்த லொகேஷன் மட்டும்தான் சொல்லுவாரு, என்ன ஸ்கிரிப்ட்னு கூட சொல்ல மாட்டார். கரெக்டா வந்து ஆனா வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் ஃபுல்லா வந்து ஆர்ட்ல இருந்து சரி, கேமராமேன், அந்த ஃபுல்லா அந்த டீம் எல்லாமே வந்து கரெக்டா இருப்பாங்க. அவர் வருவாரு, ஆர்டிஸ்டையும் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது, அவங்களுக்கும் கரெக்டா என்னவோ கரெக்டா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு. ரொம்ப சீக்கிரமா டக்கு டக்குன்னு எடுத்துருவாரு. பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. பிளஸ் வந்து இந்த மாதிரி டீம் இல்லைன்னா நான் ஒரு டைரக்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் இந்த டைரக்டர் பேரே வாங்கியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து கேமராமேன், அப்புறம் ஆர்ட் டைரக்டர்ஸ், எடிட்டிங்ஸ் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் கதை ஆடியோ லான்ச்சோட நாயகன் சொல்லிட்டு ராஜா சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. அவரு இந்த படத்துல அவருக்குள்ள இருக்க மியூசிக் ஜேர்னி, அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதாவது ராஜா சாரை பார்த்து இவர் வந்து எப்படி வியப்பாரு, அவர் வந்து பேசுறத பார்த்துட்டு இருப்பேன். நான் வந்து அவரோட ஃபேன் அப்படின்ட்டுலாம் வந்து நான் வந்து அவர்கிட்ட இதெல்லாம் லேர்ன் பண்ணேன். இந்த பஞ்சுவலா இருப்பார் ராஜா சாரு, நான் வந்து அவரை பார்த்து ரொம்ப வியந்தேன். நான் வந்து அதை இதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி ராஜா சாரை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து ஹீரோ விஜய் சேதுபதி சார், சூரி சார், அவங்கள பத்தியும் பேசிட்டு இருந்தாரு. அவங்க வந்து அவர் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத பத்தி அதை வந்து அப்படியே கொண்டு வருவாங்களாம்.
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட ஃபேமிலி இந்த 4 இயர்ஸ் அவங்களுக்கு அந்த ஃபேமிலி வந்து அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக ஃபேமிலிக்கு தேங்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இதெல்லாம் வந்து கோர்வையா சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் மஞ்சு வாரியர் மேம் பத்தி பேசினார். அவங்க எதிர்க்க இல்லாததுனால நம்ம அவங்கள மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மறந்துட்டோம் நான் சாரி சொல்லிட்டு அவர் வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னார். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல என்னவோ அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் எதிர்க்க வந்து ஒரு குரல் சேஃப்டி கம்பெனி பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படியே உடனே சொல்லிட்டாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. பட் அது அவங்க என்ன பண்ணாங்க இந்த டீம் அந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி கோர்வையா போயிட்டு இருக்கும் போது அவர் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்னு சொல்லி அகெயின் அவரோட டீம் பத்தி சொன்னாரு. என்னோட மூவிஸ் எல்லாமே வந்து டீசெண்டா இந்த மாதிரி முடியறதுக்கு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் முக்கியமான காரணம். அப்புறம் வந்து ஆர்ட் அசிஸ்டன்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வந்து அகைன் அண்ட் அகைன் தேங்க் பண்ணிட்டு இருந்தாரு. பிளஸ் வந்து என்னோட கமிட்மெண்ட் மட்டும் இல்லாம அவங்களோட கமிட்மெண்ட் எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுனாலதான் வந்து அவங்க இங்க வந்து முழுமையா ஒர்க் பண்ணதுனாலதான் என்னோட மூவி வந்து நான் கம்ப்ளீட்டா முடிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாரு. அது சொல்லும் போதுதான் அகெயின் வந்து பின்னாடி இருந்த ஒரு குரல் அது கேட்டுட்டு வந்துட்டு சார் என்ன சொன்னாருன்னா, நான் தான் சொல்லிட்டேனேடா, எல்லார பத்தியும் சொல்லிட்டேனேடா அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து அவர் வந்து கோவப்படல. அந்த இடத்துல நான் இதை பதிவு பண்றேன். அவர் வந்து அங்க கோவப்படல. அவரோட கண்ணு கலங்குச்சு. அது நான் வந்து அந்த இடத்துல எமோஷனலா தான் பார்த்தேன். அவர் வந்து எமோஷனலா தான் வந்து அவர் அந்த மைக்க வந்து ஃபோர்ஸா வச்சுட்டு போனாரு. ஆனா வந்து ஒரு சில சோசியல் மீடியா இந்த ஒரு நிமிஷத்தை தான் வந்து குறிப்பிட்டு ஆடியோ லான்ச்ல வெற்றிமாறன் ஆங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து மைக்க தூக்கி எரிஞ்சிட்டு போனாரு வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அசிஸ்டண்ட்டை வந்து வறுத்தெடுத்த வெற்றிமாறன் அப்படின்லாம் சொல்லி அவரை வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அங்க அங்க ஆடியோ லான்ச்ல நான் இருந்தேன். பிளஸ் அவரோட சுத்தி இருந்த டெக்னீஷியன்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாருமே அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஒர்க் பண்ண இடத்துலயும் சரி, அவரை சுத்தி இருக்கவங்களும் சரி, ஒரு செகண்ட் கூட வந்து அவர் வந்து நம்மள வந்து இந்த மாதிரி சொல்றாருன்னு யாருமே இது வரைக்கும் நினைச்சதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும்போதுதான் வந்து என்னடா இந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பர்சனா இருந்து பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கு. வெற்றிமாறன்ற ஒரு தனி மனிதனை பத்தி நீங்க வந்து விமர்சனம் செய்யல. எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட், சினிமா சப்போர்ட் இல்லாம சினிமாக்குள்ள வந்து இந்த கலை மூலமா வந்து மக்களுக்கு, பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு வந்து சமூக விழிப்புணர்வு இருக்க கதையை வந்து சூஸ் பண்ணி அதை படமாக்கி சமூக விழிப்புணர்வோட இருக்க ஒரு சமூக சீர்திருத்தவாதியை தான் வந்து நீங்க வந்து கேலி கிண்டல் செய்றீங்கன்றத மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாருமே வந்து ஒரு ஆறறிவு மனுஷன் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே கோபம், சிரிப்பு, வெறுப்பு, அழக எல்லாருக்குமே அது வந்து ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ அது வந்து அவருக்கு மட்டும் வரல. ஓகேங்களா? அவருமே ஒரு மனுஷன் தானே. ஒருத்தர் வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசுறாங்கன்னா வந்து அது வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனா வந்து அவருக்கு வந்து அடுத்தடுத்து வந்து இன்டரப்ட் வந்துட்டே இருந்தது. அவங்க என்ன பேச வராங்கன்றதே மறந்துடுவாங்க. அவங்களோட கண்டினியூஷனே மறந்துடுவாங்க. இதே மாதிரிதான் வந்து சேதுபதி சார், சூரிய சாருக்குலாம் நடந்துச்சு. அவங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது லவ் யூ சார்ன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட மூவிஸ்ல வர டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி அவங்கள வந்து ரொம்ப இன்டரப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் வந்து நம்மளுக்கு தெரியணும்ல, ஆஸ் எ ஃபேன்ஸ் நம்ம வந்து அந்த ஆடியோ லான்ச்காக நம்ம போயிருப்போம். நம்ம வந்து வெவ்வேறு விஷயத்துக்காக போயிருப்போம். ஆனா நம்ம வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் மேனர்ஸ் கண்டிப்பா தெரியணும். அவங்க என்ன பேச வராங்க அதை வந்து நம்ம லிசன் பண்ணணும். அதை வந்து இன்டரப்ட் பண்ணது வந்து அங்க நடந்த ஒரு சின்ன தவறு. ஆனா வந்து அதை வந்து அவர் அங்கேயே வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாரு.
ஏன்டா நான் தான் சொல்லிட்டேனேடா, எல்லார பத்தியும் சொல்லிட்டேனேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அது வந்து அப்பவே வந்து அந்த விஷயத்த வந்து அவர் அங்கேயே முடிச்சிட்டாரு. ஆனா வந்து அந்த விஷயத்த வந்து ஒரு சில சேனல்ஸ் வந்து அவங்களோட சேனல்ல அவங்களோட டிஆர்பி ரேட்டிங்காக அப்புறம் சேனல் வருமானத்துக்காக வந்து இதை எடுத்து எடுத்து போட்டு வந்து அவர் வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேசுற இந்த வீடியோவை கூட கண்டிப்பா வந்து நீங்க கலாய்ச்சி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நாங்க இந்த வீடியோவை பதிவு பண்றோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சமூக சீர்திருத்தவாதியான இயக்குனர் திரு வெற்றிமாறன் சாரோட நாங்க கண்டிப்பா நிற்போம். ஸ்டாண்ட் வித் வெற்றிமாறன்.